அதாவது ஹஜ்ஜினுடைய நாட்கள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து போனாலும் சரி, ஹஜ்ஜினுடைய நாட்கள்ங்கிறது 5 நாள் தான். ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஃப்ளைட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். துல் ஹஜ்ஜு பிறந்துருச்சுன்னு வைங்களேன், 2 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் இறங்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒன்று கூடுற நாள் அப்படிங்கிறது 5 நாட்கள் தான். அந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள். அந்த 5 நாள் மட்டும் இருந்து அந்த கடமைகளை செய்தாலே ஹஜ்ஜு முடிஞ்சிடும். ஏன் முந்தியே போகிறோம்? உம்ரா செய்துட்டு புனித இடங்களில் செய்ய வேண்டிய மற்ற அல்லாமல்களை எல்லாம் இருந்து இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறோம். அப்படி மாதிரி தானே தவிர ஹஜ்ஜுங்கிறது இந்த 5 நாட்கள் மட்டும்தான். இதில் 7ஆம் நாள் துல் ஹஜ் பிறை இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக்கிறணும். நான் 7ஆம் நாள்னு சொன்னால் அன்னைக்கு நைட்டும் 7 தான். நம்ம வந்து அன்னைக்கு நைட்டு மகரிப் வந்தால் அடுத்த பிறையை சொல்லுவோம். வியாழக்கிழமை சாயங்காலம் வந்தாச்சுன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் வந்தாலும் வியாழக்கிழமை ராத்திரி தான் அன்னைக்கு நைட்டும். அது ஏங்கிறது பின்னாடி நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இது 7ஆம் நாள் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு நைட்டில் நீங்கள் எல்லாரும் தயாராக ரெடியாக இருந்துக்கிறணும், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்துக்கறணும்னு சொல்லுவாங்க. அப்படி அறிவிப்பு செய்யும் பொழுது நம்ம வந்து புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம், 8ஆம் நாள் அதிகாலை மக்காவில் சுபுஹ் தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து பெறப்பட்டு அதுக்கு பிறகு வினாவுக்கு போனாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே நைட்லேயே போச்சுறியல் என்னன்னா அங்கேருந்து ஒரு சண்டை ஆரம்பிக்கும். ராத்திரியும் போச்சுறியல் என்ன அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சில பேர் கொஞ்சம் சத்தம் கூடுதலாக கேட்பாங்க, சில பேர் அது சண்டை மாதிரி பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். முஅல்லிம் நமக்கு அறிவிப்பின்படி எப்போ போக சொல்கிறாங்களோ பெறப்பட வேண்டியதுதான். அதில் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. லட்சக்கணக்கான ஹாஜிகளை கொண்டு போய் மினாவில் சேர்க்கணும், அங்கேருந்து அரஃபாவில் சேர்க்கணும், திருப்பி முஸ்தலிஃபா வந்து திருப்பி மினாவுக்கு வரணும். இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிற காரணத்தினால எப்போ சொல்கிறாங்களோ அப்போ பெறப்பட வேண்டியது. சரி, இங்கே ஹஜ்ஜுக்கு தயாராகிறீங்கன்னா என்ன தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள அந்த 5 நாட்களுக்கு தேவையான பொருள்களை எடுத்து வச்சுக்கிறோம். முடிஞ்சவரை பெரிய சும தூக்கக்கூடாது. ஒரு 5 நாள் இது இல்லாட்டா அனுசரிச்சுக்கலாம், இது இல்லாட்டா அனுசரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்படி எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு 5 நாள் இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் அந்த பேக்கை நான் தூக்கிட்டு வர முடியும். அவர் கூட வர்றாரு, அவர் ஒரு பை வச்சுக்கிறார், அவர் இன்னொரு பை வச்சுருப்பார், அந்த பையை நான் தூக்கிட்டு வர முடியும். அப்படின்னு ஒரு அவசியமான தேவைகள் உள்ளதை மாத்திரம் அந்த 5 நாளைக்கு எடுத்துக்கார். அந்த 5 நாளைக்கு உள்ளதை எடுத்துக்கார். நம்ம வந்து குறிப்பிட்ட முக்கியமான சில பொருள்களை எடுத்து வச்சுக்கார். அதில் குறிப்பாக போகிற இடம் பள்ளிவாசல் இல்லை, அங்கே குர்ஆன் இருக்காது. அங்கே வந்து குர்ஆனோ வேறு கிதாபுகளோ எதுவுமே இருக்காது. ஹரமை விட்டு வெளியில் உள்ள எல்கை, அது ஹரமை விட்டு அரஃபானா வெளியில் போயிடும். அந்த இடத்துல தான் இந்த நாட்களை கழிக்க வேண்டியதுக்குங்கிற காரணத்தினால தேவைப்பட்டால் சின்ன உள்ள குர்ஆன் எடுத்து வச்சுக்கார். ஓதுறதுக்கு ஏதாவது கிதாபுகள் இருக்குது, துஆவுடைய கிதாபுகள் இருக்குதுன்னா அந்த 5 நாள்லேருந்து முக்கியமாக தேவைப்படும். அதெல்லாம் மறக்காமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். தஸ்பீக்கு 1க்கு 2 தஸ்பீ எடுத்து வச்சுக்கார். யாராவது தஸ்பீ அந்த நேரத்தை காணா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ஏதோ இழந்த மாதிரி நினைப்பாங்க. அதனால் 1க்கு 2 3 தஸ்பீஹாத்துகள் வச்சுக்கிட்டா யாருக்காவது தஸ்பீ கேட்டால் கூட கொடுத்துக்கறலாம். அதனால் இதெல்லாம் இடத்தை அடைக்கிற பொருள்கள் இல்லை, அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு போர்வை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு போர்வை அதையே வந்து விரிப்பாகவும் பயன்படுத்தலாம், அதையே தலையணையாகவும் பயன்படுத்தலாம். அங்கே ஏதாவது துண்டு இருந்துச்சுன்னா தலையணையாக வச்சுக்கிறோம். அதனால் ஒரு தொழுகைக்கு இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறலாம், படுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறலாம், தலைக்கு வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறலாம். மினாவில் உங்களுக்கு டெண்டில் வந்து அங்கெல்லாம் விரிப்பு அங்கே வச்சுருக்குறாங்க, மெத்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன செய்யும், அங்கே சரியாயிரும். ஆனால் அரஃபா முஸ்தலிஃபாவில் அது இருக்காது. அரஃபாவில் இப்போ கொஞ்சம் விரிக்கிறாங்களே தவிர மெத்தை இல்லை. அப்படியா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை, போன தடவை ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து முன்ன அளவுக்கு பெரிய அளவுக்கு அரஃபாவில் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சில நேரங்களில் அப்படி இப்படி இருக்குன்னு வைங்க. ஆனால் ஒரு போர்வை வச்சுக்கிறணும். கண்டிப்பாக அது எங்கே தேவைப்படும்னா முஸ்தலிஃபாவில் தேவைப்படும். முஸ்தலிஃபாவில் தொழுகிறதா இருந்தாலும் படுக்கிறதா இருந்தாலும் தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் ஆனால் எதுக்குமே தேவைப்படும். முஸ்தலிஃபாவிலையும் கூட இவங்க சில இடங்களில் விரிச்சு வச்சுருக்குறாங்க. சரி, இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் ஒரு போர்வை ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் செய்ய வேண்டியதில் அது மாதிரி பேஸ்ட் பிரஷ் எடுத்து வச்சுக்காங்க.
பேஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதில் வாசனை இருக்குதா, அது ஒரு பெரிய தர்க்கம் ஓடுவாங்க. சில பேர் பிரசையெல்லாம் நம்மள்ட்ட இருந்து பிடிங்கிருக்கிறாங்க, நிச்சயிருக்கிறாங்க. பேஸ்ட் பிரசு பல் தேய்க்காமல் அப்படிலாம் இருக்க வேண்டியது இல்லை. அதனால பேஸ்ட் பிரஸை வச்சுக்கோங்க, பேஸ்ட் பிரஸ் தேய்ங்க. பேஸ்ட்டை ஒரு நறுமணம் இல்லாதன்னு அதுக்குள்ள நறுமணம் இருக்கும், நறுமணத்துக்காண்டி தயாரிக்கிறது இல்லை. கோல்கெட்னா அதில் என்ன செய்யும், அதுக்குன்னு உள்ள ஒரு வாசனை இருக்கும், அது வாசனை நோக்கமாக கொண்டது அல்ல அது. அதனால அதில் பெரிய தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. ஒரு ஆள் வந்து ஹராம், அது ஹராம் சொல்ல, ஆமாம் அப்படி சொல்ல, அவன் சொல்கிற முகத்தை பார்த்து ஆஹா நம்ம ஹஜ்ஜி அப்படியே ஆயிடுச்சு போல் தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஹராம் ஹாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஜ்ஜை பாலாக்கிட்டு என்ன சொல்லுவாங்க எல்லாம் அப்படியா அப்படியா. சரி சரி, அவன் முன்னாடி என்ன செய்ய வேண்டியதுதான், தண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு ரெண்டாக பேஸ்ட் வச்சு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். அதனால பேஸ்ட் பிரஸ் எடுத்து வச்சுக்காங்க. ஒன்று ரெண்டு மிஸ்வாக்குகள் வச்சுக்காங்க, என்ன செய்யுங்க மிஸ்வாக்குகள். அந்த நேரத்தில் அதையும் என்ன செய்யணும் எடுத்து வச்சுக்கிறோம். சில இடங்களில் வந்து என்ன செய்யணும், அது தேவைப்படும் ஒரு அவசரத்துக்கு அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு மிஸ்வாக்களையும் கையில் எடுத்து வச்சுக்கிறோம். மருந்து மாத்திரைகளை மறக்காமல் எடுத்துக்காங்க. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க அங்கே போய் நின்றுட்டு நம்ம வேறு எதையும் செய்ய முடியாதுங்கிறதுனால மருந்து மாத்திரைகள் இது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதே நீங்கள் முக்கியமாக எடுத்து வச்சுக்கிறோம். உணவு சம்மந்தப்பட்டது உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அது தேவைப்படத்தான் செய்யும். உதாரணமாக எனக்கு ஓய்வு தந்து அசர்கான சேர்த்து வந்திருந்தா, எப்பா நீ ஹஜ்ஜில் இருந்து 5 நாளும் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுப்பா, அந்த பயானை மட்டும் சொல்லுன்னு சொன்னார். அதுக்கு மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு வீட்டில் வந்திருக்கேன். சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க, கூட குறை இருப்பாங்க, சமயத்தில் இருக்கும், பணம் பிடிச்சி சிலத்தை கொடுக்குறாங்க, சிலது நமக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. அவங்க தர்றது பூரா ஒரு கோழியை வச்சு கொஞ்சம் சோறு பாதி வேகாமல் தருவான். அதுதான் பெரும்பாலும் உள்ள உணவு. அது கிடையாது, இவங்க கொடுக்குறாங்க பாதி வேகாமல் சோறை வச்சு ஒரு கோழியை வச்சு என்ன செய்யலாம் கொடுக்குறான் பெரும்பாலும். சரி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சொன்ன அசரத்து இந்த குபுஸ் கிடைக்குது, இந்த ரொட்டி, இது குபுஸில் வந்து அதில் வந்து ஒரு 2 ரியாலுக்கு ஒரு பாக்கெட் 6-7 பாக்கெட்டு கொண்டு ஒரு இது வச்சுருக்கான். அந்த குபுஸில் ஒரு 4-5 வாங்கி போட்டுக்காங்க. டீ கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குது அங்கே, அதனால் குறைஞ்சபட்சம் அதை முக்கி சாப்பிட்டுக்கரலாம். இல்லை அவல் கொண்டு வர்றீங்களா, அந்த அவலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவல் என்ன செய்யணும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். தயிர் பாக்கெட் அங்கே ஈஸியாக கிடைக்கும். சோறு இருக்குதா, சோத்தை மொத்தம் ஆகிக்கிறணும், ஒரு ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிறணும், கொஞ்சம் தயிர் என்ன செய்யணும் கலந்து. இப்படி மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கனமான அளவுக்குள்ள பொருள்களை தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறோம். என்ன பூரா தர்றது பூரா வர்ற சீரு பூரா ஓட்டு மாவு தான் வருதே தவிர இந்த அவல் அது இது வரமாட்டேங்குது. அதனால் வந்து இந்த அவல் கார ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கே நல்ல சேல்ஸ் ஆகும். கார ஐட்டங்கள் இருந்தால் பெரும்பாலும் உள்ளது வரை இனிப்பாக இருக்கிறதுனால கார ஐட்டங்களாக இருந்தால் அது கொஞ்சம் என்ன செய்யும் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அவல் கார ஐட்டங்கள் கொஞ்சம் அது மாதிரி வந்து இந்த குபுஸ் அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அசரத்தில் நான் சொன்னோன்னே அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. வீட்டில் அவங்க என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கறியை சின்ன ஒரு கூட்டு மாதிரி வச்சு பிரட்டி வச்சுக்கிட்டாங்க. அங்கே போனால் சுட வைக்கிறதுக்கு அடுப்பு எங்கேயாவது கிடைக்கிது, இந்த கேஸ் அடுப்பு வந்து சுட வைக்கிறதுக்கு கிடைக்கிது, இதை வச்சு கொஞ்சம் சுட வச்சுக்கிட்டா அப்படி மாதிரி. அதனால் அதில் வந்து பெரிய அளவுக்கு எடுப்பெடுத்து அப்படிங்கிறத விட போனாலும் கூட கிட்டத்தட்ட அங்கேயே இவன் சாப்பாடெல்லாம் என்ன செய்யறாங்க ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிற காரணத்தினால அதில் பெரிய அளவுக்குள்ள கவனங்கள்ங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். நம்ம தேவையான அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கிறணும். எல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் வைக்கல, போகிற இடங்களில் விசாலமாக தான் எல்லாம் இருக்குதுங்கிற காரணத்தினால். தண்ணீருக்கு 1-2 பாட்டில் நீங்கள் கையில் வச்சுக்காங்க மறக்காம. அங்கே போய் தண்ணி விலை கொடுத்து வாங்குற ஒரு பாட்டில் இருந்தாலும் முடித்தவொன்னு அதை வச்சுக்காங்க. கிடைக்கிற இடங்களில் தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி உள்ளது. பொருள்கள்ங்கிறது இவ்வளவுதான். நிறைய பொருள்களுக்கு மருந்து மாத்திரை மருந்து மறக்காம வச்சுக்கோங்க. பேஸ்ட் பிரஷ் வச்சுக்கோங்க. ஒரு 2 ட்ரெஸ் வச்சுக்கோங்க. 2 ட்ரெஸ் வச்சுக்கோங்க. மாற்றுக்கு ஒரு எஹராம் வச்சுக்கோங்க. நீங்கள் வருஷம் குறிங்க, நான் 2வது நான் தர்த்தீபா வேணும்னு சொல்லி காமிச்சுக்கிறேன். மாற்றுக்கு ஒரு எஹராம் ட்ரெஸ். எஹராமில் தான் இருக்கிறீங்க, அந்த எஹராம் நஜீஸ் ஆகிட்டா, அந்த எஹராம் ரொம்ப அழுக்காயிட்டா, அந்த எஹராமில் வந்து நம்ம குளிச்சிட்டோம், இப்படி மாதிரி உள்ளதுக்கு மாற்றுறதுக்கு ஒரு எஹராம். பெண்களையும் பொறுத்தவரையில் அப்படித்தான். அவங்க ஒரு 3 சேலை வச்சுக்கிட்டா போதும். அவங்க என்ன செய்யணும் ஒரு 2-3 சேலை அவ்வளோதான் மொத்தத்துக்கு. அவங்களுக்கு தனி எஹராம்ங்கிறது ஒரு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க 2-3 ட்ரெஸ்ஸுகளை வந்து வச்சுக்கிட்டா போதுமானது. 2-3 ட்ரெஸ் வச்சுக்கிறணும். ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு எஹராம் ட்ரெஸ் அப்படிங்கிறது மறக்காமல் வச்சுக்கிறணும். ஒரு வீக்கிறதுக்கு முசல்லாவோ அல்லது வந்து ஒரு போர்வையோ அது ஒன்று வச்சுக்கிறணும். மருந்து மாத்திரைகள் வச்சுக்கிறணும். பேஸ்ட் பிரஷ் வச்சுக்கிறணும். குரானோ அல்லது இந்த நிறைய அடுக்கிற மாதிரி தெரியும், ஒரு பைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிடலாம். அடிச்சு சொல்கிறது பார்த்தா 10 ஐட்டம் மாதிரி தெரியும். எல்லாத்தையும் ஒரு பையில் வச்சு என்ன செய்ய, ஒரு ஜோல்னா பையில் போட்டால் தூக்கி முடிச்சு போட்டுக்கலாம்.
அது சொல்கிறேன், சொல்லலையே. அதனால இந்த பொருள்கள் அப்படிங்கிறது இதை எடுத்து வச்சிடணும். இது எப்போ எடுத்து வைக்கணும்? நைட்டில் 8 மணிக்கு பெறப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. அசரில் எடுத்து வச்சு முடிச்சிடணும். அதில் போய் வேறு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல எடுத்து வச்சு மினா முஸ்தலிஃபா அரஃபா கொண்டு போக வேண்டிய ஐட்டம்னு ஒதுக்கி நம்ம வச்சிடணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி முதல்ல அது ரெடியாக்கி வச்சிடணும். நீங்கள் அன்னைக்கு இந்த எஹ்ராமுக்கு முன்னால் சொன்ன அந்த 5 விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த 5 விஷயத்தை பேணிக்கிறோம். நகங்கள் இருந்தால் வெட்டிக்கிறோம். இப்போ நம்ம ஊரில் குர்பானி கொடுக்குறோம், அப்போ அப்படிங்கும் பொழுது நகை வெட்டக்கூடாது, முடி இறக்கக்கூடாது, அந்த சட்டம் ஹாஜிகளுக்கு கிடையாது. நீங்கள் அங்கே கொடுக்கறது குர்பானியும் இல்லை. முதல்ல பொறுப்பாளர்கள், குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு இங்கே கடமை இல்லை. அவங்க அந்த ஹஜ்ஜினுடைய அந்த இதை கொடுத்தா போதுமானது. ஊரில் கொடுக்குறாங்க, அதுக்காண்டி நான் தலைமுடி இறக்காமல் இருக்கணுமா, நகை வெட்டாமல் இருக்கணுமான்னா அந்த சட்டம் கிடையாது. அங்கே எஹ்ராமை பொறுத்தவரையில் நம்ம சொன்ன நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும், களையப்பட வேண்டிய முடிகள் இருந்தால் களைந்து கொள்ள வேண்டும். எஹ்ராமுடைய சுன்னத்தான குளிச்சுக்கறணும். எஹ்ராம் அணிவதற்கு முன்னால் உடம்புல நறுமணங்களை பூசிக்கறணும். 2 ரக்காத் தொழுதுக்கறணும். ஹரமுக்கு போயிட்டு இருக்கிற வாய்ப்பு இருந்தால் ஹரமிலேயே தொழுதுக்கறணும். எஹ்ராம் அணிகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, லொஹருடைய நேரம், லொஹர் முடித்த உடனே அங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே எஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகைன்னு தொழுதுட்டு வந்துடும். இது பெண்கள் ஒரு வேளை தொடக்குள்ளவர்களாக இருந்தால், பெண்கள் ஒரு வேளை எஹ்ராம் கட்டக்கூடிய ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி முந்திரியை மாத்திரையை போட்டுக்கிறது அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது. நார்மலாக அவங்களுக்கு எப்படி இருக்குமோ நீங்கள் அப்படி இருந்தால் போதும். அதுக்காண்டி நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்றது, அதை கட்டுப்படுத்துறது, அந்த வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது. ஹஜ்ஜுக்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் அந்த நேரத்தில் தொடக்குள்ள நிலையில் இருந்தாங்க. வேற என்ன வேணும் நமக்கு சட்டம், வேற என்ன வேணும் இந்த விஷயத்தில்? அழுதாங்க ஆயிஷா நாய். சுருந்தாவோட நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய மூமினத்தான பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக அந்த காரியம் அமைஞ்சிருச்சு. அதனால் தொடக்குள்ள நிலையில் பெண்கள் இருந்தாலும் கூட ஹஜ்ஜினுடைய எஹ்ராம் நீயத்து வைக்கிறதுலையோ, ஹஜ்ஜினுடைய நீயத்து வைக்கிறதுலையோ, எஹ்ராம் அணிகிறதுலையோ எந்த தடையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் தொடக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது. இந்த விஷயங்களை தான் பேணணுமே தவிர ஹஜ்ஜினுடைய அமல்களில் எந்த குறையும் அவங்களுக்கு அதனால் வராது. ஆமாம், தவாஃபெல்லாம் 10 அன்னைக்கு வர இல்லையா சொல்கிறாங்க, ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர. அதனால் 7 அன்னைக்கே நமக்கு சொல்லிடுவாங்க, 8 அன்னைக்கு மாலையில் பெறப்படணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் 8ஆம் நாள் 7ஆம் நாள் பிந்தி பெறப்படணும்னு சொல்லுவாங்க. 8ஆம் நாள் முதல் நாள் 8ஆம் நாளுக்கு முன்னால் இந்த 7ஆவது நாளுக்கு பின்னேரத்திலேயே நம்மளை கொண்டு மினால விட்டுருவாங்க. மினால நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அங்கே பல நிலையில் உள்ளவங்க இருப்பாங்க. மினாவுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, பல நிலையில் உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு ஆளை படுக்க போடுற மாதிரி இடம்தான். பக்கத்தில் ஒரு ஆள் என்ன செய்வார், விடுவார், கொரட்டை சுபஹானல்லாஹ், விதவிதமான கொரட்டையெல்லாம் கேட்கலாம். கொரட்டையில் எத்தனை வகை இருக்குதோ எல்லா வகையும் அங்கே என்ன செய்வார். சில பேர் கொரட்டை விடுறது பயமாக இருக்கும், அப்படின்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சில பேருக்கு மேலே கைப்பட்டால் தூக்கம் வராது, அங்கே என்ன செய்யும், அப்படி உள்ள நிலையும் இருக்கும். யோகான இடத்துல படுத்தாச்சுன்னா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது பொறுத்து ரப்புக்காக நான் என்ன செய்கிறேன் இந்த நேரத்தில், அப்படி உள்ள ஒரு நிலையில் அதை அனுசரிச்சுக்கிறேன். அந்த நேரத்தில் எஹ்ராமில் இருக்கிறோம், நமக்கு அந்த அவரத்து வெளிப்பற்றக்கூடாது, அப்படி கவனிச்சுக்கிறணும். அதனால் அந்த மினாவில் தங்கியிருக்கிறது தான் பெரிய அமல். 8 அன்னைக்கு மினாவில் தான் இருப்போம். ஹஜ் மாதம் 8ஆம் நாள் இருக்க வேண்டிய நேரம் தொஹருக்கு பின்னால் இருந்து நம்ம நைட்லேயே போயிடுவோம். மினாவில் தங்கி இருப்போம். மினாவில் என்ன செய்யணும், ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஹஜ்ஜினுடைய அமல் மினாவில் எது இருக்குதா, ஒரு அமலும் கிடையாது. ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி ஹஜ்ஜினுடைய அமலுன்னு சொல்லி 8ஆம் நாள் மினாவில் தனித்த எந்த அமலும் கிடையாது. தொழுக நேரத்தில் தொழணும், தொழுக வேண்டிய நேரத்தில் தொழணும். இருக்கிற ஆட்களில் விளக்கமுள்ள ஆலிம்கள் இருந்தால் அவங்கள வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு இமாமத் செய்துட்டு அங்கே தொழுதுட்டு அதுக்கு பிறகு திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, இப்படி மாதிரி உள்ள ஒரு நேரங்களை கழிக்கணுமே தவிர ஹஜ்ஜினுடைய தனித்த அமல் அப்படிங்கிறது ஒரு அமல் 8ஆம் நாள் கிடையாது. அங்கேயும் கூட என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து இரவுலேயே பெறப்பட சொல்லுவாங்க. எங்கங்க, அரஃபாவுக்கு 9ஆம் நாள். நான் மினாவுடைய சிறப்பு ஒன்றுமே சொல்லலை, அரஃபாவுடைய சிறப்பையும் ரொம்ப சொல்ல முடியாது, முஸ்தலிஃபாவுடைய சிறப்பையும் நான் சொல்லலை, தர்த்தீபான அமல்களை மட்டும் சொல்கிறேன். சில அடுத்த கூட்டங்கள் வரும்பொழுது நம்ம கேட்டுக்கிறோம். மினா ரொம்ப முக்கியமான இடம். இதுக்கு அடுத்து நம்ம அங்கேருந்து பெறவிட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு சேர்த்துருவாங்க, அல்லது நைட்டே கொண்டு சேர்த்துருவாங்க.
நம்ம அங்கேயும் தர்க்கம் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆம் நாள் காலை மினாவில் அவர்கள் சுபு தொழுது விட்டு தான் அரபாவுக்கு புறப்பட்டார்கள் அப்படின்னு இருக்குதே இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு ஆள் இப்படி இருக்குது. சிரமமாக இருந்தாலும் நானும் என் ஒய்ஃபும் நடந்தே நாங்கள் வந்துடுறோம். பசங்க எங்களை கூட்டு போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சுபு தொழிட்டு பிறப்பிட்டு வந்தார். சுபு தொழிட்டு பிறப்பிட்டு வந்துட்டு ஃபோன், ஹஸ்ரத் நாங்கள் அந்த குகைக்கிட்ட நிற்கிறோம். மினா பூரா குகை தான். எந்த குகைக்கிட்ட நிற்கிறாரு? எங்களுக்கு வழி தெரியல, இந்த குகைக்கிட்ட நிற்கிறோங்கிறார். சரி, நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆள் கிடைப்பார், இருந்தார் முந்தி. அவரை மேலே உள்ள அந்த நம்பரை சொன்னால் போதும், ஆளை போய் கூப்பிட்டு வந்துடுவான். அந்த நம்பருக்கு கீழே நில்லுங்க, போலீஸ்காரன் யார் இருக்கானா பக்கத்தில் ஃபோனை கொடு, அவன்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவன்கிட்ட சொன்னால் அவனை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கிடுவான். அந்த நம்பர்கிட்ட போய் கூப்பிட்டு வந்துடுவார். அவருக்கு ஒரு 50 ரியால் கொடுக்கணும். காணா போன ஆட்களை போகிற நம்பருக்கு கீழே பிடிச்சி வச்சு ஆமாம் கூப்பிட்டு வர்றதுக்காக வேண்டின்னு உள்ள அந்த ஆள் அவன் என்ன செய்வான், நடக்க முடியாத ஆள் தான் வண்டியிலே தள்ளிட்டு வந்துடுவான். ஆளை போய் கூப்பிட்டு வருவான். அதுக்கு ஒரு 50 ரியால், ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரியால். 2 பேர் நிற்கிறாங்களாம்பா, எங்க குகைக்கிட்ட நிற்கிறாங்க, நம்பர் இது. அவன் போய் கூப்பிட்டு வந்தா பசிக்குதா சத்து, முதல்ல எங்களுக்கு ஏதாவது சாப்பிட தாங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்மளை மாலிம் பஸ் நைட்லேயே போக சொல்கிறாங்கன்னு பிறப்பிட வேண்டியதுதான். அங்கே போய் நின்றுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லையே இப்படி தானே வருது, காலையில் தானே போகணும்னு வருது, அந்த பேச்சே பேசக்கூடாது. நம்மளை கொண்டு போய் அரஃபாவில் சேர்க்கணும். அரஃபாவுடைய முக்கியமான நாள். எங்களுக்கு போன வருஷம் உள்ள ஒரு அனுபவம். காலையில் பிறப்பிட்டோம், அரஃபாவில் போய் நாங்கள் சேர்ந்தது துஹருடைய நேரமெல்லாம் தாண்டி தான் போய் சேர்ந்தோம். ஒவ்வொரு அசத் சொன்னாங்க இல்லையா, முஸ்தலிஃபாவுக்கு வரும்பொழுது காலையில் என்ன செய்யுச்சு, அதிகாலை நேரம் ஆகிடுச்சு. 4 மணி, கிட்டத்தட்ட 3 மணி 4 மணிக்கெல்லாம் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நடக்கிறத பொருந்திக்கிறோம்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை செய்யணுமே தவிர நாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய வேலையை வச்சுக்கிற கூடாது. எப்போ பெறப்பட சொல்கிறாங்களோ பெறப்பட்டு போயிடணும். மினாவில் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிறது இல்லை. சிலதங்களை வச்சுட்டு போகலாம். கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்துருந்தாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒரு ஆள்லாம் ஒரு பையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. தோலில் ஒரு பை போட்டிருப்பாங்க, இன்னொரு பை போட்டிருப்பாங்க. அப்படி 2-3 பை போட்டிருந்தாலும் ஒரு பையை மட்டும்தான் அங்கே எடுத்துகிட்டு போகணும். அரஃபாவுக்கு 9ஆம் நாள் அதுதான் ஹஜ்ஜு. ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜுனாலே அரஃபா தான் சொன்னாங்க. அதனால் ரொம்ப பேணுதலோடும் கவனத்தோடும் எல்லா நிலையிலையும் நம்முடைய முழு ஹஜ்ஜுக்கு வந்ததனுடைய மொத்த நாளின் ஒரு நாளை சொல்கிறதா இருந்தால் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய நாள் தான். அங்கே செய்ய வேண்டிய அமல்கள் அப்படிங்கிறது ஒரு 5 அமல் குறிப்பாக சொல்லணும். ஹஜ்ஜில் அரஃபாவில் இந்த 5 விஷயங்களை கொஞ்சம் மறக்காமல், கூட்டாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் என்ன செய்வோம்னா கூட்டமாக தான் போவோம், ஆனால் எங்கேயாவது பிரிஞ்சிடுவோம். எல்லாம் பாதுகாக்கட்டும். பஸ்ஸில் ஏறி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றுக்கும் இடையில அனுபவம் வருது, சொல்லித்தான் ஆகணும். என்ன செய்யணும், பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். பஸ்ஸு நிற்கிது, 3/4 மணி நேரமாக நிற்கிது. அரபாவினுடைய எல்கு கிட்ட போன உடனே தாண்ட மாட்டேங்குது, வரிசை நிற்குது வரிசை. ஒரு ஆள் சொன்ன அவசரமாக ஒன்றுக்கு போகணும்னு சொன்னார். அவசரமாக நான் சொன்னேன், ரொம்ப அவசரமாக இருந்தால் கதவை திறக்க சொல்கிறேன், வாசல்கிட்ட அங்கனே உட்காரு, தண்ணி இருக்குது, அங்கே ஒன்றுக்கு போயிட்டு கடை இன்னும் போயிட்டு ஓடி வந்துடுவேன். என்ன இங்கே பாருங்க, பிறப்பிடுச்சின்னு சொன்னால் ஒரு நொடி நிற்க விட மாட்டான் போலீஸ். அடுத்தவன் போகாமல் இருந்தால் கண்ணாடி முதல்ல உடைச்சிருவான். அதனால் அது பெரிய சிரமம். தயவுசெய்து இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சத்து இன்னும் வந்துடுறேன்ட்டு போனார். 12ஆவது நாள் வந்தார். போயிட்டு மினா அரஃபா முடித்து முஸ்தலிஃபா முடித்து திருப்பி நாங்கள் மினாவுக்கு 10 அன்னைக்கு முடித்து 11 முடித்து 12ஆவது நாள் கண்டுபிடிச்சோம். அவர் சொல்ல வர்றோம், சில நேரங்களில் இப்படி தனியாக ஆக வேண்டிய ஒரு நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும், வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதில் 2 அனுபவம். முதல் விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் கொஞ்சம் ரியால் கையில் வச்சுக்கிறோம். இல்லை அவங்க நம்ம கூட தானே இருக்கிறாங்க, நம்ம ஒய்ஃபு தான். சில பேர் ஒய்ஃபை கட்டுப்படுத்துவாங்க, சில ஒய்ஃபை இவங்களை கட்டுப்படுத்துவாங்க. எப்படி இருந்தாலும் சரி 2 பேரும் கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்கிறோம். 2 பேரும் என்ன செய்யணும், ஆளுக்கு கொஞ்சம் அசரத்து அனுபவமாக இருக்குன்னு நினச்சிருப்பா. நீங்கள் தூக்கம் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காண்டி சொல்கிறோம், அவ்வளோ வேறு ஒன்று. அப்போ அதனால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்காரு. சில பேர் போயிட்டு அப்படி நல்லா இருந்துருக்குறாங்க,
ஒரு வருஷம் அப்படித்தான் ஒரு ஆள் காணா போயிட்டார். எங்களுக்கு கவலை கவலை கவலை, அவ்வளோ கவலை. ஆகத்தான் வந்தார் பைமநாதர், குவைத் குவைத் குரூப்போட தங்கிட்டாராம். இவரை வச்சு சாப்பாட்டை வச்சு திணிச்சிடானோ அவரும். உங்க கூட ஒரு ஆள் தனி ஆகிட்டார், நீங்கள் கவலையே படாது, என் கூட இருங்க, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆக உயர்ந்த பங்கு கொடுத்துருக்கானோ அவருக்கு. நல்ல வேளை நான் போனேன்னு நினச்சார் அவர் அங்கேருந்து. அப்படியும் அனுபவம் இருக்குது. இருக்கட்டும், நம்ம இடையில விஷயங்கள் தப்பி போயிடக்கூடாது. 9ஆம் நாள் அரஃபால கொண்டு நம்மளை விட்டுருவாங்க. 9ஆம் நாள் அங்கே வந்து என்ன செய்யணும்னா, டெண்டிலே போய் விட்டாலும் கூட நமக்கு பக்கத்து பாத்ரூம் எதுவும் அதுக்கு தான் போகணும். கரெக்டாக அடையாளம் தெரிஞ்சு வரணும். இது மாதிரி தான் இருக்கும். சில ஊர்களுக்கு போனால் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லா தெருவும் ஒரு தடவை தான் இருக்கும். அதனால நமக்கு என்ன தானே இருக்குது, இப்படி போய் அப்படி போயிட வேண்டியதுதான், அப்படி போய் இப்படி வந்துட வேண்டியதுதான். சுற்றிக்கிட்டே இருப்பா, சில பேர் தவாப் செய்துக்கிட்டே இருப்பா. பல பேரை பார்க்கலாம், என் டென்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, வந்து கேட்டுகிட்டே நிற்பா. என்ன செய்யறது, நம்ம அவங்கள கொண்டு விட தெரிஞ்சால் தானே விட முடியும். அப்படியும் இருக்கும். அதனால் அதுலேயும் கவனம் வச்சுக்கிறோம். நம்மளை வந்து நாமளே வந்து இழக்கிற அளவுக்குள்ளே எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது. நாம் பல பேருக்கு உதவியாக இருக்கணுமே தவிர நம்ம பலர்கிட்ட உதவி கேட்குற அளவுக்குள்ள ஒரு நிலையை நம்மள்கிட்ட உண்டாக்கிடக்கூடாது. டென்ட்டில் தான் இருக்கணும். தேவைப்பட்டால் பாத்ரூம் அது எதுவும் போதா இருந்தால் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் முந்தியே போயிட்டு வந்துடும். தொழுகைக்கு நேரத்துக்கு முன்னாலே ரெடியாக இருக்கணும். அந்த நேரத்தில் போய் மொத்தமாக நின்றுன்னு வைங்க, சரி வராது. அங்கே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் அது இது நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னு வைங்க, நாங்கள் எல்லோரும் ஒரு 10 பேருக்கு சேர்த்து ஒரு சின்ன வாளியை தூக்கிட்டு போயிடுறது. சின்ன வாளி வச்சுக்கிறோம் 10 பேருக்கு. அது அரபால எல்லாரையும் குளிக்க வச்சிடுறது. அதை வச்சு என்ன செய்யறது, ஒதுச்சையை வச்சிடுறது. அதை செய்ய மற்ற சுய தேவைகளுக்காக வச்சுக்கிறது. அதனால் ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கிறோன்னு வைங்க, ஒரு வாளி ஒன்று, சின்ன வாளி, ஒரு பிளாஸ்டிக் வாளி வச்சுக்கிட்டோன்னு வைங்க. அது இப்போ உள்ள வாளியில் கொஞ்சம் மடக்கி வைக்கிற மாதிரி வருது. இப்படி அமுக்கி வச்சு என்ன செய்யறது, பைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி உள்ள அப்படி ஒரு வாளியும் வருது. அதையும் வச்சு பைக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.